44,000 கோடி நீங்க ஒதுக்குறீங்க. ஆனா அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்றது பாஜக தலைவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்ல வந்து இப்போ ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இஷ்யூ வருது, ஒரு பதிவு போட போறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய கட்சி சார்ந்த நீங்க ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று வந்திருக்கே நம்ம ட்வீட் போடலாமா, அதை அசஸ் பண்ணீங்களா, அது ஏதாச்சும் உண்மைத்தன்மை இருக்கா, சென்சிபிளா இருக்குமா? ஏன்னா நான் தேசிய கட்சியோட மாநில தலைவர், நான் ட்வீட் போட்டேன்னா அது ஒட்டுமொத்தமா பார்ப்பாங்க. அது தப்பா இருந்துச்சுன்னா நாளைக்கு என்னதான் கிண்டல் அடிப்பாங்கன்னாச்சு அதை புரிஞ்சிருக்கும். அவரை இப்போ இந்த 44,000 கோடி என்னாச்சுன்னு கேட்கறாருல, வெயிட் பண்ணுங்க. 2 to 3 monthsல மானிய கோரிக்கை வரும். மானிய கோரிக்கை அடுக்கடுக்கா என்னன்னு நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் ஆனால் இன்றைக்கு ஒரு கடந்த கால ஆட்சி 2011 2021 நகராம இருந்த ஒரு பள்ளிக்கல்வித்துறை நின்று போன வண்டியை எல்லாரும் சேர்ந்து துறையை சார்ந்திருக்கின்றவர்களும் சரி, பத்திரிகை ஊடகத்தை சார்ந்திருக்க நீங்கள் தருகின்ற ஊக்கத்தின் சார்பாகவும் இன்னைக்கு அந்த வண்டியை நாங்கள் தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த வண்டியை தள்ளாம பின்னாடியே நின்றுட்டு இந்த பழைய படத்துல வர மாதிரி தள்ளு 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 அப்படின்னு சொல்றது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க. வெறும் வார்த்தையில விளையாடக்கூடாது. உள்ள அப்படியே எங்க ஃபீல்ட்ல இறங்கி யார் வேலை பார்க்குறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு இவ்வளவு ரிப்போர்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதனால் அப்படி வருது? சமகர சிக்ஷால சொல்ல 20 அப்ஜெக்டிவ்ஸ் 18 அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம ஏன் நம்பர் 1ல இருக்கிறோம்? நம்ம இதுக்கு அப்ப இந்த 3 வருஷத்துக்கு அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ட்வீட்டா இருந்தாலும் போட சொல்லுங்க.